Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 4.1 வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருந்தோம். இன்றைக்கி வீடியோவில் அதோட கண்டினியூஷன். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 4.2க்கு முன்னாடி இருக்க கான்செப்ட் என்ன அண்ட் அதை பேஸ் பண்ணியிருக்க எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்ப்போம். ஓகே, ஸோ எக்ஸசைஸ் 4.2 எதை பேஸ் பண்ணி அப்படின்னா த கொசைன் ஃபங்க்ஷன் அண்ட் இட்ஸ் இன்வர்ஸ் ஆஃப் கொசைன் ஃபங்க்ஷன். ஸோ இதோட கிராஃப்லாம் எப்படி இருக்கும் அண்ட் இதோட பேசிக்ஸ் என்னங்கிறதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு பேசிக் வீடியோலேயே பார்த்துட்டோம். இங்கே நமக்கு தேவையான விஷயம் அகெயின் இந்த டேபிளில் இப்போ நம்ம பார்க்க போகிறது காஸ் இன்வர்ஸோட டொமைன் அண்டு ரேஞ்சை வச்சு. ஓகே, ஸோ இந்த ரேஞ்ச் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். 0 to π, அதாவது 0 to 180க்குள்ளே இருக்கும் காஸ் இன்வர்ஸோட ரேஞ்ச். ஓகே, ஸோ பிரின்சிபல் வேல்யூ அப்படிங்கிறது 0 to π, இது மட்டும் நமக்கு தேவை. இப்போ முன்னாடி லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்த்தோம், சைன் இன்வர்ஸை பேஸ் பண்ணி பார்த்தோம். அதே விஷயம் இங்கே காஸ் இன்வர்ஸை பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ தட் இஸ் தி திங். ஓகே, அண்ட் இங்கேயும் ஆம்ப்ளிடியூட் அண்ட் பீரியடோட ஃபார்முலா என்னன்னு பாருங்கள். ஆம்ப்ளிடியூட் A = 1/2 டைம்ஸ் மேக்ஸிமம் மைனஸ் மினிமம் அண்டு சென்டர் லைன் y = d, d = 1/2 டைம்ஸ் மேக்ஸிமம் ப்ளஸ் d அண்டு பீரியட் அப்படின்னு கேட்டாங்கன்னா p = 2 into டைம் ஃப்ரம் மேக்ஸிமம் டு மினிமம். மேக்ஸிமம் டு மினிமமுக்காகிற டைம், அதாவது 2π/p அப்படிங்கிறது ஃபார்மட். இந்த b எங்கே டிவைட் பண்ணிங்கன்னா, ஸோ இதான் நம்ம அங்கேயும் பார்த்துருந்தோம். ஆக்சுவலி 2π/b மாடுலஸ் ஆஃப் b அப்படின்னு எழுதியிருந்தோம். தட் இஸ் தி திங். ஓகே, அண்ட் c = b into டைம் at which தி மேக்ஸிமம் அக்கர்ஸ். பட் இந்த செக்ஷனில் நமக்கு ஆம்ப்ளிடியூட் அண்ட் பீரியடில் எதுவும் கொஸ்டின் இல்லை. இன்கேஸ் இருந்தால் நம்ம அதை பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணியிருக்க எக்ஸாம்பிள் அகெயின் நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, ஸோ காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா அப்படின்னு இருந்தால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதை மைனஸ் காஸ் தீட்டா அப்படின்னு எழுதிடக்கூடாது. காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா இஸ் ப்ளஸ் காஸ் தீட்டா. அப்போ இன்கேஸ் எனக்கு மைனஸ் ஆஃப் காஸ் தீட்டா வந்தால் அதை நான் எப்படி எழுதணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம், காஸ் ஆஃப் π மைனஸ் தீட்டா அப்படின்னு மாற்றணும். ஓகே, ஸோ தட் இஸ் தி ஐடியா. ஸோ அப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாருங்கள். சொல்யூஷன் டு ஃபைண்ட் தி பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் √3/2. அப்போ லெட் y = காஸ் இன்வர்ஸ் ஆஃப் √3/2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். தென் இதை இங்கே கொண்டு வந்தீங்கன்னா cos y is equal to √3/2. Then cos y is equal to what is √3/2? Cos of π/6. Right. So அதாவது 30 டிகிரியில் will get √3/2 for cos inverse. Okay. So அதனால் we are putting it as cos π/6. cos cancel பண்ணிங்கன்னா y is equal to π/6. So π/6ங்கிறது 0 to 180ல இருக்குமா? எஸ். ஸோ π/6னா என்ன, 30 டிகிரி. ஸோ இது வந்து நம்மளுக்கு என்ன, 0லேருந்து 180 வரைக்கும் நமக்கு இருக்குது. ஸோ அப்போ டெஃபினட்டாக இதுக்குள்ளே வந்து இந்த π/6ங்கிறது லை ஆகும். ஸோ தட் இஸ் தி ஆன்சர். தட் ஃபோர் cos inverse of √3/2 is nothing but π/6. So that is the answer for this first example. Then example 4.6ல ஒரு 3 subdivisions கொடுத்துருக்காங்க. So first one என்ன அப்படின்னா let y is equal to cos inverse of -1/√2. ஸோ மைனஸில் வந்திருக்கு. அப்போ நமக்கு கண்டிப்பாக அந்த π மைனஸ் தீட்டா இப்போ நான் மேலே சொன்னால அந்த விஷயம் பண்ணி தான் ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதை லெஃப்டில் கொண்டு வந்தீங்கன்னா cos y is equal to -1/√2. 1/√2 எப்போ வரும் காசில், ஸோ விச் இஸ் π/4ல we will get 1/√2. ஸோ அப்போ மைனஸ் ஆஃப் காஸ் ஆஃப் π/4. ஓகே, அடுத்து மைனஸ் ஆஃப் காஸ் தீட்டா இருந்தால் என்ன பண்ணணும்னு சொன்னேன், இப்போ தான் மேலே நம்ம எழுதணும் என்னது π மைனஸ் தீட்டா அப்படின்னு மாற்றிக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்தாலே இதுதான் ஃபார்மேட். ஸோ அப்போ காஸ் ஆஃப் y = காஸ் ஆஃப் π minus π/4. ஸோ இதை கிராஸ் பண்ணால் என்ன, 4π minus π which is 3π/4. அப்போ cos y is equal to cos of 3π/4. இல்லை எனக்கு இது டவுட்டாக இருக்குது அப்படின்னா cos π minus தீட்டா எக்ஸ்பேண்ட் பண்ணிடுங்க. ஸோ cos π minus தீட்டா என்ன வரும், ஸோ cos a minus b, cos a cos b மைனஸாக இருக்கா, அப்போ இங்கே ப்ளஸ் sin a sin b. ஸோ தட் இஸ் தி ஐடென்டிட்டி. ஓகே, ஸோ sin π என்ன 0. ஸோ அப்போ இது டோட்டலாக கேன்சல் ஆயிரும். cos π என்ன -1. ஸோ அப்போ -1 into cos of theta. ஸோ தட் யூ வில் கெட் மைனஸ் காஸ் தீட்டா. அதுதான் நம்ம எழுதுகிறோம். ஸோ அப்போ மைனஸ் காஸ் தீட்டா இருக்கிறத cos π மைனஸ் தீட்டா அப்படின்னு எழுதிக்கிறோம். அடுத்து என்ன பண்ணலாம், இன்கேஸ் எனக்கு இது வேணால் கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா குவாட்ரண்ட்டில், ஸோ இது 0, இது வந்து என்ன 90π/2, திஸ் இஸ் π அண்ட் இது வந்து 270. ஓகே, ஸோ இப்போ நமக்கு தேவை π மைனஸ் தீட்டா. ஸோ π மைனஸ் தீட்டானா எந்த குவாட்ரண்ட்டில் இருக்கும், விச் லைஸ் இன் தி செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்டில் யார் பாசிட்டிவ், ஆல் சில்வர் டீ கப். அப்போ இங்கே சைன் தான் பாசிட்டிவ், காசு வந்து என்ன நெகட்டிவ், அதனால தான் காசுக்கு மைனஸ் தீட்டா போடுறோம். ஓகே, ஸோ தட் இஸ் தி ஐடியா பிகின் டெஸ்ட். ஸோ உங்களுக்கு எய்தர் இந்த மாதிரி ஃபார்மோ இல்லை இந்த ஃபார்ம், நமக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னா மைனஸ் ஆஃப் காஸ் தீட்டான்னு இருந்தால் அதை காஸ் ஆஃப் π மைனஸ் தீட்டா அப்படின்னு நம்ம எழுதலாங்கிறது தான் we need. Okay, so that ரெண்டு பக்கமும் cos cancel பண்ணிங்கன்னா y = 3π/4 which belongs to 0, 180 அப்படின்னு செக் பண்ணோம். இப்போ 3π/4 π/4னா என்ன,
45. ஸோ அப்போ 3 into 45 degree என்ன வரும்? ஸோ 135 டிகிரின்னு வருமா? டெஃபினட்டாக இது வந்து என்ன 0 to 180 இருக்கும். ஸோ that is the answer. அவ்வளோதான். ஸோ that's all for the first subdivision. ஸோ cos inverse of minus 1 by root 2 is equal to 3 pi by 4. இங்கே நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டிய விஷயம் இந்த மைனஸ் ஆஃப் காஸ் தீட்டா இருந்தால் காஸ் பை மைனஸ் தீட்டா போடணும். அண்ட் இது எப்படி கேன்சல் ஆகும்னு எடுத்திங்கன்னா இந்த காஸ் ரைட்டில் கொண்டு வந்தால் இட் பிகம்ஸ் என்ன காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப்னு வரும். ஸோ அப்போ அந்த காஸ் இன்வர்ஸ் காஸ் கேன்சல் ஆச்சுன்னா வில் கெட் தி ஆன்சர். தென் செகண்ட் ஒன் என்ன காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் மைனஸ் பை பை 3. ஸோ அப்போ இதிலிருந்து டேரெக்டாக இன்கேஸ் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா என்ன ஆகும் மைனஸ் பை பை 3ன்னு வரும். மைனஸ் பை பை 3 டஸ் நாட் பிலாங்ஸ் டு தி ரேஞ்ச் ஆஃப் காஸ் இன்வர்ஸ். பட் இது ஆக்சுவலி என்ன காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும். அப்போ காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டாவும் என்ன பண்ணிக்கலாம் ஜஸ்ட் காஸ் தீட்டான்னு எழுதிக்கலாம். ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் பை பை 3. ஸோ தட் வில் கெட் என்ன காஸ் இன்வர்ஸ் காஸ் கேன்சல் ஆனால் ஜஸ்ட் பை பை 3. தட் ஃபோர் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் மைனஸ் பை பை 3 இஸ் நத்திங் பட் பை பை 3. அவ்வளோதான் ஆன்சர். தென் தேர்ட் ஒன் என்ன காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் 7 பை பை 6. ஸோ இந்த மாதிரி ஃபார்முலாலாம் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னேன் நியூமரேட்டரை டினாமினேட்டரோட ஃபார்மில் எழுதணும். ஸோ தட் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் 7 பை என்ன பண்ணலாம் 6 பை ப்ளஸ் பை டிவைடட் பை 6. அப்புறம் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் 6 pi by 6 plus pi by 6. 6 cancel பண்ணா pi. So cos inverse of cos of pi plus pi by 6 வரும். Then cos of 180 plus theta. Pi plus theta equal to minus cos theta. So that cos inverse of minus of cos pi by 6 வந்துரும். So that again minusல இருக்கப்போ minusல இருக்கப்போ நம்ம என்ன பண்ணுவோம் pi minus theta மாத்தோம். ஓகே. ஸோ அப்போ cos inverse of cos of pi minus theta அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். cos of pi minus theta equal to minus cos theta. cos of pi plus theta equal to அது மைனஸ் காஸ் தீட்டா தான். ஓகே. ஸோ இங்கே வந்து எனக்கு மைனஸில் வருது. அந்த மைனஸை திரும்ப நம்ம பை மைனஸ் தீட்டாவில் மாற்றிக்கிறோம். ஓகே. தென் என்ன ஆகும் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் இதை கிராஸ் பண்ணால் என்ன 6 பை மைனஸ் 5. ஸோ 5 பை பை 6 அப்படின்னு வந்துடும். தென் காஸ் இன்வர்ஸ் காஸ் கேன்சல் ஆனால் வில் கெட் 5 into pi by 6 which belongs to 0, பையா அப்படின்னு செக் பண்ணோம். பை பை 6னா என்ன 30 டிகிரி. ஓகே. ஸோ அப்போ 5 into 30 டிகிரி. ஸோ தட் வில் கெட் 150 டிகிரி which belongs to என்னது 0, 180 டிகிரி. ஸோ தட் தி ஆன்சர் இஸ் கரெக்ட். அதாவது இந்த வேல்யூ அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். ஸோ 5 பை பை 6 இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ் சப்டிவிஷன். அதாவது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் 7 பை பை 6 இஸ் நத்திங் பட் 5 பை பை 6. ஓகே. Next example, so 4.7 என்ன அப்படின்னா find the domain of cos inverse of this. Okay, so domain வரப்ப இந்த உள்ள இருக்க வேல்யூ வச்சு தான் நம்ம மெயினாக அச்சீவ் பண்ண போகிறோம். சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் டு ஃபைண்ட் domain of cos inverse of this, that is the question. Okay, so we know that cos inverse ஓட domain என்ன sin cos ரெண்டுத்துக்குமே domain வந்து -1 to 1. So domain of cos inverse of x is -1, 1. அதாவது இந்த x lies in between -1 and +1. ஸோ அப்போ -1 less than or equal to x பிளேஸில் நமக்கு இருக்கிறது 2 plus sin x by 3 is less than or equal to 1. தென் 3 ரெண்டு பக்கமும் மல்டிப்ளை பண்ணுங்கள். -3 less than or equal to 2 plus sin x less than or equal to 3. தென் 2 ரெண்டு பக்கமும் கொண்டு வந்தீங்கன்னா -3 -2 is less than or equal to sin of x is less than or equal to 3 minus 2 அப்படின்னு வந்துடும். ஸோ தட் -5 is less than or equal to sin x is less than or equal to 1. ஓகே. ஸோ அப்போ we know that sin x ஓட இன்வர்ஸ் நமக்கு என்ன தெரியும் sin inverse ஓட வேல்யூ. ஸோ சைன் தீட்டா லைஸ் இன் பிட்வீன் என்ன -1 அண்ட் +1 அதுதானே சைன் தீட்டாவோட டொமைன். ஓகே. ஸோ சைன் தீட்டாவோட வேல்யூ மினிமம் வேல்யூ -1 மேக்ஸிமம் வேல்யூவே உங்களுக்கு வந்து +1 வரைக்கும் தான் போகும் சைன் தீட்டா. அப்போ நமக்கு இங்கே என்ன இருக்குது -5லேருந்து +1. ஸோ -5 விட -1 பெருசு. அப்போ இதை விட நான் என்ன பண்ணிக்கலாம் இதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் -1 less than or equal to sin x less than or equal to 1ன்னு பேசிக்கலாம். அதாவது கொஸ்டினில் எப்படி இருக்குது நம்ம ஃபைன் பண்ணதில் என்ன இருக்குன்னா -5 இங்கே 5 இதுக்கு இன்பிட்வீனில் 1 இதுக்கு இன்பிட்வீனில் தான் நமக்கு சைனோட வேல்யூ இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட் ஆக்சுவலி சைனோட லோயர் பவுண்ட் அண்ட் அப்பர் பவுண்ட் என்னென்னா -1. இதை விட இது பெருசாக அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் இந்த வேல்யூ மட்டும் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ தட் -1 less than or equal to sin x less than or equal to 1ன்னு வரும். தென் சைனை ரெண்டு பக்கமும் கொண்டு வந்தால் என்ன ஆகும் sin inverse of -1 is less than or equal to x is less than or equal to sin inverse of 1 because we need the value of x. So what is sin inverse of minus theta minus sin theta எழுதலாம். So minus of sin inverse of 1 less than or equal to x less than or equal to sin inverse of 1. sin எப்போ 1 வரும் pi by 2 90ல. So this is also pi by 2. So அப்போ minus of pi by 2 less than or equal to x less than or equal to pi by 2. அப்போ your x lies in between என்ன minus pi by 2, pi by 2. அதாவது minus 90லேருந்து plus 90க்குள்ளே இருக்கும். Therefore the domain of cos inverse of 2 plus sin x by 3 is nothing but
minus pi by 2 to pi by 2. So that is the answer for this question. Okay, so that's all for this example 4.7 and that's all for this video also. So இதோட வந்து இந்த எக்ஸாம்பிள் நமக்கு வந்து ஓவர் based on this exercise 4.2ல இருக்க விஷயம். ஓகே, ஸோ இவ்வளோ தான் எக்ஸசைஸ் 4.2க்கு முன்னாடி இருக்க எக்ஸாம்பிள் விச் இஸ் சிமிலர் டு நம்ம அங்கே சைனுக்கு பண்ண அதே விஷயந்தான் இந்த எக்ஸசைஸில் பண்ண போகிறோம். அப்கமிங் எக்ஸசைஸில் என்ன பண்ண போகிறோம்னா சைன் காசுக்கு பண்ண அதே மாதிரி டேனுக்கு ப்ரொசீட் பண்ண போகிறோம். அதுக்கு அடுத்த எக்ஸசைஸ் என்னென்னா சீக்கனுக்கு சிக்கன் அடுத்து காட்டு அது மூணையும் சேர்த்து ஒரு எக்ஸசைஸில் ஃபைனல் எக்ஸசைஸில் தான் அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த எக்ஸசைஸ் கொஞ்சம் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. அப்கமிங் வீடியோவில் இதில் இருக்க எக்ஸசைஸ் 4.2ஓட கொஸ்டின்லாம் சால்வ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிப்போம். ரைட், ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video.